ராகுலுக்கு ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி சந்தித்த பிறகு காங்கிரஸை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார். அவற்றில் முக்கியமானதை தான் பார்க்க போகிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான மீனாட்சி நடராஜன் தெலுங்கானா காங்கிரசின் புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் மிகவும் எளிமையானவர். மீனாட்சி நியமனம் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பின் மிகப்பெரிய மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது வழக்கமான நியமனத்தை விட புதிதாகும். இவர் ராகுல் ஆதரவாளர், ஊழலில் ஈடுபடாத நேர்மையான தலைவராவார். மீனாட்சி நடராஜனின் வருகை தெலுங்கானா அரசில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஆளும் காங்கிரஸ் தலைவர்களை நேர்மையானவர்களாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2000களின் முற்பகுதியில் காங்கிரஸை மீண்டும் கட்டியெழுப்ப ராகுல் நினைத்தார். அவரால் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில தலைவர்களில் மீனாட்சி நடராஜனும் ஒருவர். மீனாட்சியின் NSUI நாட்களிலிருந்தே ராகுல் அவரை தனிப்பட்ட முறையில் பார்த்து வருகிறார். அதோடு ராகுல் அவரை திறமையான மற்றும் அர்ப்பணிப்பு உள்ள தலைவராகவும் நினைக்கிறார். மீனாட்சி நடராஜன் கூட ராகுலின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செய்து காட்டியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாத முற்றிலும் சுத்தமான தலைவர் அவர். இன்றைய அரசியல்ல இது அரிதானது. 51 வயதான காங்கிரஸ் பெண்ணை பற்றி இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், பலர் அவரை ஊழல் செய்ய முடியாதவராக கருதுகின்றனர். மோசடிகள் மற்றும் ஊழல்களுக்கு பெயர் பெற்ற காங்கிரஸில் இது அரிதாகும். இப்படி தெலுங்கானா காங்கிரஸை கவனிக்க மீனாட்சி நடராஜனை தேர்ந்தெடுத்திருப்பது ராகுல் மாநில கட்சி விவகாரங்கள்ல எவ்வளவு தீவிரமாக கவனம் செலுத்துகிறார் என்பது தெரிகிறது. நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் 3 மாநிலங்கள்ல தெலுங்கானாவும் ஒன்று. கர்நாடகாவிற்கு பிறகு பெரிய மாநிலம் இதுதான். தெலுங்கானா இன்னொரு சிறப்பு வாய்ந்தது என்னவென்றால், மூத்த தலைவர்களாகவும் அதிக பணம் கொண்டவர்களாகவும் இருக்கும் கர்நாடக காங்கிரஸ் தலைவர்களைப் போல் இல்லாமல் தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர்கள் இளையவர்களாகவும் வளைந்து கொடுக்கும் தன்மையுடனும் இருக்கிறார்கள். ராகுலின் பிரதமர் கனவு நனவாக வேண்டுமென்றால் காங்கிரஸை மீண்டும் கட்டியெழுப்ப அவர் நம்பக்கூடிய ஒரே மாநிலம் தெலுங்கானா மட்டுமே. ராகுலின் விருப்பமான சாதி வாரிய கணக்கெடுப்பு தெலுங்கானாவில் நடத்தப்பட்டு இருக்கிறது. அவரும் தெலுங்கானா காங்கிரசும் எப்படி நெருங்கிய ஒருங்கிணைப்புடன் செயல்படுகின்றன என்பதை இது நிரூபிக்கிறது. ஆனா காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகள் குறித்த புகார்கள் 1 வருடத்துக்குள்ள முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் அரசு மீது பொதுமக்களிடையே அதிகரித்து வரும் வெறுப்பு மற்றும் பரவலான ஊழல் குற்றச்சாட்டுகளை கட்சியின் எதிர்காலம் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியிருப்பது மத்திய காங்கிரசிற்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை தாமதப்படுத்துவதற்கு முன்பு நிலைமையை ஒழுங்குபடுத்துவதற்காக ராகுல் தெலுங்கானா காங்கிரஸை கண்காணிக்க மீனாட்சி நடராஜனை தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுப்பதாக கூறப்படுகிறது. முட்டாள்தனமான அணுகுமுறை இல்லாத கண்டிப்பான தலைவராக இருப்பதால் மீனாட்சி நடராஜனின் இருப்பு நிச்சயமாக தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர்களை ஒழுங்குபடுத்தும். மேலும் ஆளும் கட்சி தலைவர்களின் அதிகப்படியான செயல்களும் தவறுகளும் கட்டுப்படுத்தப்படுவதை உறுதி செய்யும். இன்னும் முக்கியமானது, ராகுலுடனான அவரது நெருக்கம் தெலுங்கானா காங்கிரஸ்ல ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ராகுலின் இந்த நடவடிக்கை எல்லாம் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தான். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.